சாப்பாடு சாப்பிட்றீங்களா? வா சாப்பிடுவாங்க. அப்படியே இல்லை பழம் இருக்குது, சாப்பிடுங்க. இந்தாங்க சாம்பார். வாழ்க்கை முழுவதும் நீ காயப்படுவாய். அதனால் என் வளர்ப்பில் இருக்கிற பொழுது என் அறவெடுப்பிலேயே நீ காயங்களை பட்டு முன்னேறின்னு சொல்லி செய்கிற அந்த அப்பாவினுடைய நிலை உயர்ந்ததுங்க. தாயினுடைய சிறப்புக்கு மறுப்பே நான் சொல்லல, உயர்ந்ததுதான். தாயை எல்லோரும் பேசுவார்கள், தந்தையை பேசுவதற்கு கூட ஆள் கிடையாதுங்க. அது மரத்துக்கு கீழே ஆமாங்க, மரத்துக்கு கீழே இருக்கிற வேர் மாதிரி அதனுடைய தியாகம் எதுவும் தெரிவதில்லை. இப்படி சொல்லி நிறைவு செய்யற நடுவர் அவர்களே, உலகத்துல பொறியியல்ங்கிற ஒரு படிப்பு பல காலத்துக்கு முன்னாடி பொறியியல் படிப்பு இருக்குது. ஆனா அதுல உயர்ந்த அறிவு உடையவங்க மட்டும்தான் படிக்க முடியும். தகப்பன் நிலையில இருந்து ஒரு அப்பா நிலையில இருந்து ஒரு மனிதர் சிந்திச்சாரு, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரல, அவன் கொஞ்சம் சுமாரா படிக்கிறான், அவனுக்கு ஏத்த மாதிரி என்னாவது ஒண்ணு வேணுமே, ஒரு பாலிடெக்னிக் ஒண்ணு உருவாக்கியா, இன்ஜினியரிங்ல இருந்து கொஞ்சம் கிரேட குறை பாலிடெக்னிக்னு ஒண்ணு உருவாக்கு. அதுக்கப்புறம் பாக்குறாரு, ஐயா அதை கூட தாங்க முடியாத கொஞ்சம் யோசிக்கிற திறன் உள்ள பிள்ளைகள் குறைவா இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யணுமே, ஐடிஐன்னு ஒண்ணு உருவாக்கியா, கொஞ்சம் குறைஞ்ச அறிவு ஐடிஐ படி, கொஞ்சம் கூடுதல் சிந்தனை பாலிடெக்னிக் படி, நல்ல சிந்தனை இந்தா பிடிச்சுக்கோ இன்ஜினியரிங். இப்படி ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து இந்த இந்தியாவிலே முதலாக ஐடிஐ பாலிடெக்னிக் என்பதை அறிமுகப்படுத்திய பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த தந்தையின் சிந்தனை தான். தமிழ்நாட்டுக்கு எத்தனை தாய்மார்கள் வேணாலும் வரலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு தந்தையாக இருக்கிற தகுதி, தந்தையாக இருந்து இந்த தமிழ்நாட்டை வளர்த்திய பெருந்தலைவர் அவர். அவருடைய அந்த சிந்தனை தான் இன்றளவும் அவருக்கு நிகராக யாரையும் சொல்லாத தன்மையை நமக்கு தந்திருக்கிறது. நிறைவாக இப்படி சொல்லுகிறேன், வேதத்தின் பொருளை முருகா உனக்கு தெரியுமா என்று சிவபெருமான் கேட்டார். எனக்கு தெரியும் சொல்லுகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு மாணவனாக இருக்க வேண்டும் என கேட்க, தன்னை இந்த பிரபஞ்சத்தையே காக்கிற அந்த சிவன் தன்னை ஒரு மாணவனாக குறுக்கி கொண்டு மகனின் காலடியில் கைபொத்தி வாய்பொத்தி நின்று பிரணவத்தின் மந்திரத்தை சொல் என்று கேட்டார். எதற்கு தெரியுமா? என் மகன் ஒழுங்கா பாடம் படிச்சிருக்கானா, எனக்கு தெரியும் என் மகன் படித்திருக்கிறானா என்று அந்த கடவுளே நமக்கு தந்தை தான் ஒரு வழிகாட்டி என்று சொல்வாரே. ஆனால் இந்த அம்மன் சந்நிதியில் வேறு ஒன்று சொல்வதற்கில்லை. வேர்களாக இருக்கும் தந்தைகள் பூக்கவும் காய்க்கவும் கனியவும் வைக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தினால் தான் இந்த சமூகம் குழந்தைகளை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்னென்ன நிகழ்ச்சி வைக்கணும், யார் யார் ஸ்பான்சர் செய்யணும், எல்லாம் அப்பா தான் சொல்லி தருவான், அம்மா சொல்லி தர மாட்டாங்க. அப்பா திணிப்பாரான், எதை நல்லா படிக்கிறா, நான் தான் பியூனா இருக்கேன் நீ, அது இல்லாம திணிப்பு. எது தெரியுமா திணிப்பு இருக்கு, நல்ல ஒரு திணிப்பு இருக்கு. இந்த வரும் உங்க அத்தை வருவா, உங்க அப்பா சொத்துல பாதி எழுதி வாங்கிட்டு இருக்கா, அவ வரும்போது சிரிச்சு அத்தை கிட்டன்னு கூப்பிட்ட கார் அப்புறம் இருக்கு செத்த செத்த. இதுக்கு பேருதாம்மா திணிப்பு. இந்த திணிப்பை செய்யறது நீங்க தான், நாங்கெல்லாம் கிடையாது. ஐ லவ் யூ அப்பான்னு எழுதுன